என்னங்க சீஸ்ஃபயர்? ஈஸ்டர் ட்ரூஸ்னாங்க. சீஸ்ஃபயர கடைபிடிக்கிறாங்களா? ஒண்ணும் இல்ல. எல்லா பக்கமும் சண்டை நடந்துட்டு தான் இருக்கு. இப்பதான் சிர்ஸ்கி அவர்கள் கூப்பிட்டு சொன்னாரு. எல்லா பக்கமும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் எதுக்குங்க சீஸ்ஃபயர் போட்டாங்க? எல்லாம் சும்மாங்க. எல்லாம் மீடியா வெற்றிக்காக. அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்புல இருந்து வந்து கொந்தளிச்சிருக்கிறாரு. ஏன்னா, பல இடங்களையும் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் 20க்கும் மேற்பட்ட பகுதிகள்ல அஃபென்சிவ் ஆபரேஷன் எடுத்துக்கிறாங்க ரஷ்யா தரப்புல இருந்து. நாங்க தடுத்துட்டோம். நாங்க வந்து பாத்தீங்கன்னா மிரர் தான் பண்றோம். அவங்க அடிக்காம இருந்தாங்கன்னா நாங்க அடிக்காம இருக்கோம். அப்படிங்கிற ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்புல இருந்து இப்ப வரைக்கும் சீஸ்ஃபயரை நாங்க ஒத்துக்கிறோம்னு வரல. இப்ப வரைக்கும் அவர் சொல்ல வார்த்தை என்னன்னா, ரஷ்யாவை நாங்க மிரர் பண்றோம். அப்படியே கண்ணடி காமிச்சிட்டு இருக்கோம். நீங்க அடிச்சீங்கன்னா நாங்க அடிப்போம். நாங்க அடிச்சோம்னாலும் நீங்க அடிக்கக்கூடாது அப்படிங்கிறது வழியா என்னன்னு தெரியல. பட் ஆனாலும் உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சீஸ்ஃபயரை முழு மனதோட ஏற்கல அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. மிரர் தான் பண்றாங்க. நம்பிக்கை இல்லை ரஷ்யா மேல அப்படிங்கிறது. ஆனா ரஷ்யா என்ன சொல்றாங்க, டொனஸ்பெல செல்லிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. இதே கெர்சன் பதில வந்துட்டோம்னா கெர்சனோட ஹெட் யூரி சொபலோட்ஸ்கி அவர்கள் இந்த வீடியோல இருக்கிறாருல அவர் தான். என்னங்க கர்சன் பதிலாம் தாக்குதல் இல்லையா? ஏன்னா தொடர்ந்து ட்ரோன் தாக்குதல், மிசைல் தாக்குதல் அங்கெல்லாம் அதிக அளவில் நடக்குமே. ஃபேப் குண்டுகள் அப்படியே சாரர்கள் போல தூவுறாங்களே, என்ன அட்டாக் நடக்கலையா அப்படிங்கிறதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய ஹெட்டை கூப்பிட்டு கேட்டுக்கிறாங்க. அதுக்கு இல்லைங்க நிம்மதியா இருந்திருக்காங்க. ஆர்ட்லரி செல்லிங்களா இல்ல மிலிட்டரி டார்கெட்லாம் குறி வச்சு தாக்கல. ட்ரோன்கள் பறந்துட்டு தான் இருக்குது. அதுதான் அங்கே இங்கேயும் பறக்குது. அது மக்கள் வாழும் பகுதியில் போய் சொருகி வெடிச்சு தீ பிடிச்சிக்கிட்டு பாருங்களேன். அது போலதான் இருக்கு. சில சில ஆக்டிவிட்டிஸ் தான் நடந்திருக்கு. தாக்குதல்லாம் அந்த மாதிரி செல்லிங் பண்றது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற கெர்சன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஏன்னா கெர்சன் பகுதியிலிருந்து தான் ரஷ்யாவோட இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கெர்சன் பகுதியை தாக்குதல் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு எஸ்கலேஷன், அடுத்த டொனஸ்குள்ள ஒரு எஸ்கலேஷன் இருக்குன்னு ரஷ்யா தரப்பு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இதை மானிட்டர் பண்றதெல்லாம் ரொம்ப ஈஸியான சேட்டலைட் இருக்கு, அதை வச்சு மானிட்டர் பண்ணுவாங்க. அமெரிக்கா இருக்காங்க, இதை மானிட்டர் பண்ணுவாங்க. ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு போகும். இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மானிட்டர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. உக்ரைன் தரப்பு வந்து என்ன வேணா கதறலாம் கத்தலாம். இப்ப ஏர் ரைட் சைரன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. உக்ரைன்ல பெரும் தாக்குதல், ரஷ்யா ட்ரோனை ஏவிட்டாங்க அப்படிங்கிற ஏதாவது இருக்குதானே இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த சாகி ட்ரோன்களை ஏவி விடுறாங்களே, அதுக்கு வந்து சோதனை பாருங்களேன். அது அங்கேயும் இங்கேயும் போய் சொருகி இருக்கும் இல்லையா? அந்த டீக்காயா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அதுக்கு பெட்ரோல் வேணுமா இல்லையா? ஸோ அதனால சாகி ட்ரோன்ல இருக்கக்கூடிய பெட்ரோல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க விழுந்திருக்கும் இல்லையா? ஸோ சிட்டிசன்ஸ்லாம் உக்ரைனோட மக்கள்லாம் பார்த்தாங்க அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணி உள்ள இருக்கக்கூடிய ஃபியூயலை வந்து வெளியே எடுக்கிறதுக்கு பழகிட்டாங்களாம். அப்ப எந்த அளவுக்கு இந்த ட்ரோன்கள் விளையாடி இருக்குது உக்ரைனுக்குள்ள அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ உக்ரைனுக்குள்ள தாக்குதல் இல்லை, அதனால கொஞ்சம் வருத்தமா இருப்பாங்களா உக்ரைனோட மக்கள் அப்படிங்கிற கேள்விகள் வருது. ஏன்னா கீவ்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. எதுக்காகன்னு கேட்டா எல்ஜிபிடிக்குங்கிறாங்க. பட் ஆனா பார்த்தா அப்படி தெரியல, கொடியெல்லாம் வச்சுக்கிறாங்க. அந்த கொடியை மட்டும் காணும். அதான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி. ஏதோ ஒரு விவகாரம் நடந்து கொண்டு இருக்கு. சில இடங்கள்லாம் வந்து கைகலப்பாயிட்டு இருக்கு, ராணுவ வீரர்கள் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு செய்திகள் வருது. மெல்லமா வருது, மெல்லமா தெரிஞ்சு வச்சுக்குவோம். ஏதாவது வந்ததுன்னா அடுத்தடுத்து பார்க்க ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த சீஸ்ஃபயர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைன்ல இருக்கக்கூடிய வீரர்கள்லாம் ஒன்றும் பெருசா ஃபீல் பண்ணலீங்க, எஃபெக்ட் ஒன்றும் இல்லை. அப்படிங்கிறது போல டீப் ஸ்டேட் ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸான டீப் ஸ்டேட் தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. உக்ரைனோட ஜெனரல் ஸ்டாஃப் பார்லி அவர் கொடுக்கக்கூடிய தகவலையும் 20க்கும் மேற்பட்ட கிளாஷஸ் நடந்திருக்கு களத்துல. குப்பியான்ஸ்க்கு, லிமனு, சிவர்ஸ்க்கு இந்த பையெல்லாம் தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறது போல அவங்க தரப்புன்னு சொல்றாங்க. அதாவது வீரர்கள் மோதிப்பாங்க இல்லையா? ஸோ இது போல தாக்குதல் நடந்திருக்கு. ஆனா ஹெவியா ஸ்டெல்லிங், ஏர் ஸ்ட்ரைக்கு, குண்டுகள் அது போல இல்லை. ஒரே நாள்ல டக்குன்னு அப்படியே 0 ஆகி நிற்க முடியாது இல்லையா? டிராஸ்டிக்கா தான் கம்மியாகும். அது கம்மியாயிருக்கு அப்படிங்கிறது ஃபீல் பண்ண முடியுது. இருதரப்புல அதை எஸ்கலேட் பெருமளவில் பண்ணல அப்படிங்கிறது இந்த செய்திகள் வச்சு பார்க்கும்போது தெரியுது. சீஸ் ஃபயர் அப்படிங்கிறது 30 ஹவர்ஸ். இதை ஷேபா அவர்கள் சொல்லியிருந்தார். 30 நாள் கேட்டா 30 மணி நேரம் தராரு பாருங்க. இது போலதான் இருக்கும் அவரோட பேச்செல்லாம். நம்பவே கூடாதுங்க அவரை அப்படின்னு ஷேபா தரப்புல இருந்து ஃபேஸ்புக்ல வந்து பாத்தீங்கன்னா போட்டிருந்தாரு. இது போல பலரும் அவங்க கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல உலகமே உன்னிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈஸ்டர் செலிப்ரேஷன் போர் இவ்வளோ நாளா நடந்துட்டு இருக்குது. பரவாயில்ல, கொடூரமான போர். இதுல வந்து செலிப்ரேட் பண்ணதுக்காக சீஸ் ஃபயர் விட்டுருக்காங்களே முதல் முறையா, இதுக்காச்சும் மனசு வந்து உலகமே அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஃபாக்ஸ் நியூஸ் தரமான சம்பவம் செஞ்சு விட்டாங்க. அதாவது ஏதோ ஒரு பகுதி, உக்ரைனோட ஏதோ ஒரு பகுதி அது ரஷ்யாவோடதுன்னு சொன்னா பரவாயில்ல, சரி. ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதியை ரஷ்யாவோடதுன்னு சொன்னா பரவாயில்ல, ஏதாவது ஏத்துக்கலாம், சரி ஓகே அப்படிங்கிறது போல. உக்ரைனோட கேபிட்டலான கீவே ரஷ்யாவோடது அப்படிங்கிறது போல அமெரிக்காவோட ஒரு பிரபலமான மீடியா ஃபாக்ஸ் நியூஸ் அதுல செய்தியில போடும்போது எப்படித்தான் இருக்கும் பாருங்களேன். அப்படிங்கிறது போல எல்லாத்துக்கும் வந்திருக்கு. உக்ரைனோட ஆதரவாளர்களுக்கெல்லாம் என்னங்க சொல்ல வரீங்க நீங்க? உக்ரைனியே வந்து ரஷ்யாக்கு எழுதி கொடுப்பேன்னு மிரட்டுறீங்களா நீங்க? ஏன்னா ஃபாக்ஸ் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமா வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மீடியா அப்படிங்கிறதோட புரிஞ்சுக்கூடியது. அமெரிக்காலேயே
மற்ற மீடியாக்களை விட ட்ரம்ப் அவர்களுக்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்கிற மாதிரி இருக்குது, ஃபாக்ஸ் நியூஸ் மாதிரி தெரியுது. அந்த சமயத்தில் இப்பேற்பட்ட மீடியா இது போல ஒரு செய்தி. ஏன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை பார்க்குறவங்களுக்கு டிஃபால்ட்டாக தெரியும் கீவுங்கிறது உக்ரைனோட கேபிட்டல் அப்படிங்கிறது. அதுவே ரஷ்யாவுதுன்னு மென்ஷன் பண்ணுறாங்கன்னா எப்படி? ரஷ்யா யாராவது உள்ளே இருக்காங்களா உளவாளிகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தா கேள்விகள்லாம் வருது. ரொம்பவே உளவாளி தாங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதனால இதுவுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. எது எப்படியோ ஃப்ரண்ட் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல சண்டைகள் சச்சரவுகள் அந்த மாதிரி எதுவும் இல்லை, ஷெல்லிங்ல எதுவும் இல்லை. ஆனா உக்ரைன் தரப்பு வந்து என்ன சொல்றாங்கன்னா சுமி பகுதி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல 20 செட்டில்மெண்ட்ஸுக்கு மேல 200க்கும் மேற்பட்ட வெடிசத்தங்கள் கேட்டிருக்கு, 115 தாக்குதலுக்கு மேல நடந்திருக்குன்னு பிரம்மாண்டப்படுத்தி காட்டுறாங்க. பட் ஆனா அது போல ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் இருக்கா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான். உக்ரைன் தரப்பு வந்து இது போல தகவல்கள் வந்திருக்கு. மேலும் ஏதாவது வீடியோ பதிவுகள் ஏதாவது ஆதாரங்கள் ஏதாவது கொடுக்குறாங்கன்னா அடுத்தடுத்த பையில பார்க்க ஆரம்பிக்கலாம். எது எப்படியோ ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைன்ல பெருசா எந்த ஒரு மூமெண்ட்ஸ் இல்லை. இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா Su-34S ரக விமானத்தை டெலிவரி எடுத்துட்டு போ அப்படிங்கிற அடுத்த செட் பேட்ச் அடிச்சடிச்சு தள்ளிட்டே இருக்கிறாங்கல்ல அப்படிங்கிற இருக்கு. ஸோ ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணிக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயில் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்றாங்க இல்லையா, ஆயில் டேங்க் வழியா வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட மக்கள் அதுக்குள்ள இறங்கி தப்பிச்சு போயிடுறாங்களாமா. இது போல சந்தேகங்கள் இருந்திருக்கு. அது தப்பிச்சு போகணும், அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஆக்சிஜன் வேணுன்றதுக்காக பிரத்யேகமாக இதான் செஞ்சுருக்காங்க. சந்தேகப்பட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சிக்கியிருக்கிறாங்க. அதாவது இது போல பலது நடந்துட்டு இருக்கு, சிலதுதான் சிக்குது. அதாவது உயிரை எந்த அளவுக்கு துச்சமா மதிச்சு தப்பிச்சா போதுண்டா சாமி இருந்தா பார்க்கலாம் அப்படிங்கிறவங்களும் எந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு முடிவுகள் எடுத்து உக்ரைனோட மக்கள் செய்யறாங்க பாருங்க. அது மட்டும் இல்லாம போன வருஷத்தோட இறுதின்னு நினைக்கிறேன், இது போல அதிகமா செய்திகள் வர்றதுனால நான் உங்களுக்கு சொல்றேன், மொத்தம் 40,000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சு போக ட்ரை பண்ணிக்கிறாங்க. அதுல 20,000 பேர்த்துக்கிட்ட சக்சஸா தப்பிச்சு போயிட்டாங்க. உக்ரைனை விட்டு நீந்தி நடந்து இது போல பலதையும் செஞ்சுட்டாங்க. 21,000 பேர்த்துக்கிட்ட மாட்டிக்கிறாங்க. உக்ரைன் கிட்ட மாட்டினது மட்டுமே 20,000 பேர். நம்ம பாக்குற நியூஸ்ல 5, 6, 10 தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப எந்த அளவுக்கு செய்திகள் தினந்தோறும் இங்க உக்ரைன்ல இருந்து இது போல வருது, எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க மக்கள் அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய விஷயம். ஆனா ரஷ்யா சைட்ல இது போல நடக்குதா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ மேசிவ் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து மக்களை வந்து மொபைலைஸ் பண்றது அப்படிங்கிறது ரஷ்யாக்குள்ள இல்லை, உக்ரைனுக்குள்ள பெருமளவில் இருக்குன்னு இந்த செய்திகளை வச்சு தெரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா பிபிசி தான் இந்த நியூஸை கொடுத்தது. அந்த 40,000 பேர் தப்பிச்சு போனது. ரஷ்யாவிலேருந்து இது போல தப்பிச்சு ஜார்ஜியாக்கு போனாங்க அப்படிங்கிற எந்த தகவலும் இல்லை. மேற்குலக நாடுகளுக்கு தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிறது போல எதுவும் இல்லை, காமனாக தான் இருந்துகிட்டு இருக்குது. ஏன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாம் போகக்கூடாதுன்னு சட்டம் போட்டது உக்ரைன் தான். அந்த வயசுக்கிறவங்க வந்து தப்பிச்சு போயிட்டு இருக்கிறாங்க. ரஷ்யாக்குள்ள அந்த மாதிரி எந்த ஒரு கட்டுப்பாடும் இப்போதைக்கு இல்லை. மேபி எஸ்கலேட் ஆகுது, போரா டிக்ளேர் பண்றாங்கன்னா மேபி இருக்கலாமா என்னமோ தெரியல. ஸோ இந்த ஒரு காரணத்தினால கூட உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல வந்து ப்ரொட்டஸ்ட் நடக்குதா அப்படின்ற கேள்விகளா இருக்கு. வன்முறை மாதிரி தான் தெரியுது, ப்ரொட்டஸ்ட் மாதிரி தெரியல, கைகலப்பு தான் நடந்துகிட்டு இருக்கு. இது எப்படி உக்ரைனோட அரசாங்கம் இதை ஹேண்டில் பண்ண போறாங்க, என்ன காரணம் அப்படிங்கிறத எக்ஸாக்டான டேட்டா வந்துச்சுன்னா அடுத்தது பார்க்க ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்லாம போர்னு ஒண்ணு வருது அப்படின்னா அது எந்த ஃபார்மேட்டா இருந்தாலும் போர்னு ஒண்ணு வருதுன்னா மக்கள் கையில் எடுக்கணும். தலைவர் கையில் எடுத்தா அந்த போர்ல வேலைக்கு ஆகாது. எப்பேற்பட்ட தலைவரா இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் நான் போர் செய்யறேன்னு போனாங்க அப்படின்னா தோத்துதான் வருவாங்க. மக்கள் போரை கையில் எடுக்கணும், அதுதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம். ஏன் அப்படின்னா போரை அறிவிச்சது வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள். ட்ரேடு வார் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சது ட்ரம்ப் அவர்கள் போட்டிருந்தாங்க இல்லையா. ஜின்பிங் அவர்கள் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ வரைக்கும் நாங்கள் ரிட்டாலியேட் பண்ணுவோம், நாங்கள் அது பண்ணுவோம் இது பண்ணல, அவங்க செய்யறதுக்கு எதிராக இவங்க சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க சீனா தரப்புல. இப்போ மக்கள் ரிட்டாலியேட் பண்றாங்க, சீனாவோட மக்கள் சர்வாதிகாரி அது பண்றாங்க இது பண்றாங்க. ஆனா ஜின்பிங் அவர்களை விட மக்கள் கொந்தளிச்சு வெளியே வராங்களே, நம்மளை இப்படி பண்றாங்க, நம்ம தலைவர் இப்படி பண்றதெல்லாம் எதுவும் கேட்காம அவங்களே வெளியே வந்து வாங்க சண்டைக்கு நாங்கள் வரோம் அப்படிங்கிறத மக்களே இறங்குறாங்களே அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா இணையதளத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா சைனீஸ் தான். இந்த கூக்கி பிராண்டு இந்த ஹேண்ட்பேக் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஹேண்ட்பேக்லாம் தயாரிக்கிறது எங்க நிறுவனத்துல தான் தயாரிக்கிறாங்க, எங்க ஃபேக்டரியில தான் செய்யறாங்க. அதாவது 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அதோட காஸ்ட் $8 $5 தான். நீங்க வீசா ஃப்ரீ, உங்களுக்கு வீசா இல்லை, இப்போ காசு கிடையாது, அமெரிக்கா யூரோப்ல இருக்கிறீங்க அப்படின்னா நேரா வாங்க, சீனாக்கு டிக்கெட் மட்டும் எடுத்துட்டு வாங்க, வந்து வேணுங்கிறது வாங்கிட்டு போங்க. இப்போ ஒரு பிராண்டட் பேக் வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய் தான், 80 ரூபாய் தான். எங்க கிட்ட தயாரிக்கிறது நாங்க தான் கொடுக்குறோம் பாருங்க. அந்த ஃபேக்டரி அந்த செய்யற மேனுஃபேக்சரிங் இடத்துல நிக்கிறோம் நாங்க.
நீங்க வாங்க, நீங்க செக் பண்ணுங்க, கம்பேர் பண்ணுங்க, அதே மாடலான்னு பாருங்க. பார்த்துட்டு விருப்பம் இருந்தா வாங்கிட்டு போங்க. அது நீங்க பேலன்ஸ் பே பண்ணக்கூடிய 80% காசு எதுக்கு தெரியுமா? அந்த ஒரு லோகோ, அந்த இது இருக்கும்ல லேபிள், அதுக்கு மட்டும்தான் நீங்க காசு தரீங்க. விழிச்சுக்குங்க, வாங்க வந்து வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறத வந்து பண்ண சீனா தரப்பு வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. மக்கள் ஃபுல்லா அப்படியே அவங்க வீடியோ பதிவுகள் வந்து வாரி ஓசன் போல் அப்படியே எடுத்து அடிச்சிருக்கிறாங்க. இதுதான் இங்க மேட்ரு. அதாவது இந்த அளவுக்கு சீப்பான ஒரு ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கானால செய்ய முடியுமா? அதாவது 20% ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்ணி அதை 100% விற்க முடியுமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. யாருக்கிட்ட கொண்டு போய் விற்பாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. வாங்கக்கூடிய நாடு மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய நாடா மாறுது அப்படின்னா அவங்க கீழே தரம் தாழ்ந்திருக்கிறாங்கன்னு. மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரம் அப்படின்னா வாங்குறது அப்படிங்கிறது ஒரு தரம். இதனாலதான் பர்ச்சேஸ் பேரிட்டியை கம்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த பிரிக்ஸ் நாடுகள். நாங்க தான் வாங்கக்கூடிய திறன் இருக்கக்கூடிய நாடுகள், அதுல நாங்க தான் அதிகமா இருப்போம். எல்லாத்துலயும் ப்ரொடியூஸ் பண்றதும் நாங்க தான், வாங்குறதும் நாங்க தான். அதுதான் பிரிக்ஸ் நாடுகள் அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. இதை கம்பேர் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். வாங்கக்கூடிய திறன் அதிகமா இப்போ பிரிக்ஸ் நாடுகளுக்குள்ள வந்துட்டதுனால மேற்குலக நாடுகளோட பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா உலகம் எங்கும் அப்படிங்கிறது போல வர்றாங்க இல்லையா, அங்க பொருள் செய்ய முடியும். அந்த ஃபேக்டரி இருக்குது, அங்க வேலைக்காரங்க இருக்கிறாங்க, அங்க அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்போ சீனால செய்யறதுல புதுசா கூக்கிக்கு பதிலாக ஜூஷி அப்படிங்கிறது போல அவங்க தான் அடிக்கிற ஆளுங்க, எல்லாம் தெரிஞ்சதுதானே. ஸோ லோகோவை மட்டும் மாற்றி பிரிக்ஸ் நாடுகளுக்குள்ள சப்ளை பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, ஏன்னா நம்மளும் சீனாவும் இப்போ இணைஞ்சிருக்கும் திரும்ப வர்த்தகத்துக்காக. ஏன்னா பிரிக்ஸ் நாடுகள் சேர்ந்து தான் ஆகணும், வேற வழியே இல்லை, நம்பி தான் ஆகணும். இல்லைன்னா ஒருத்தங்களாம் அண்டை கொடுத்து முடிச்சிருவாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். சீனாவுக்கும் தெரியும், இந்தியாவுக்கும் தெரியும். வேற வழி இல்லை, பிடிச்சாலும் பிடிக்காட்டி சேர்ந்து தான் ஆகணும். இதை நம்ம ஃபர்ஸ்ட் இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனப்ல தான் வந்துட்டு இருக்கோம். இதுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா நாளைக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மேற்குலக நாடுகளை தான் அமெரிக்காவை நம்புறோம்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு நம்ம பெரிய நாடுகளாக இருக்கும். உங்களை பிரிக்கலாங்க அப்படிங்கிறத நேராக வந்து சொல்ல மாட்டாங்க, செஞ்சு தான் செய்வாங்க. ஏன்னா பிரிச்சுதான். ஏன்னா நம்ம திருப்பி எக்கனாமிக்கல் சூப்பர் பவர் ஐட்டம்னா, ஏன்னா சீனா ஒரு கட்டத்து வரைக்கும் அமெரிக்காவோட ஒரு நட்பு நாடாக தான் இருந்தாங்க. அப்படிதான் டெவலப் பண்ணாங்க, எல்லாம் செஞ்சாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்ற கேள்விகள் இருக்கு இல்லையா. ஸோ இது போல இக்கட்டான சூழ்நிலை வரும். நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்காக, குடைச்சல் கொடுக்கறதுக்காகவே காலிஸ்தானை கையிலேயே வச்சுட்டு சுத்துறாங்க. சீனா ஒன்றும் காலிஸ்தானை வளர்த்துறது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான், கனடா தான், ஆஸ்திரேலியா தான். ஸோ அவங்க கிட்ட போய் நம்ம உறவாட முடியுமா? முடியாது. நம்மளுக்கு சிக்கல் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். தைவான் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை சீனாக்காக வச்சிருக்கிறது நம்ம கிடையாது, அமெரிக்கா தான் வச்சிருக்கு. அது உலகம் அறிந்த உண்மை. ஸோ அதனால சீனாக்கும் பிரச்சனை தான், நம்மளுக்கும் பிரச்சனை தான், பாகிஸ்தானும் பிரச்சனை தான், பங்களாதேஷும் பிரச்சனை தான், எல்லாத்துக்குமே பிரச்சனை தான். ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் எதிர்கொள்ளணும் அப்படின்னா பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைஞ்சு தான் ஆகணும், வேற வழியே இல்லை. அது தெரிஞ்சுதான் அந்த ஒரு அமைப்பையே உருவாக்கியிருக்காங்க. ஸோ அந்த அமைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் இவங்க போவாங்க அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ பிரிக்ஸ் நாடுகள் என்ன முடிவுகள் எடுக்க போறாங்க, பிரிக்ஸ் மக்கள் என்னத்தை புரிய போறாங்க, எப்படி புரிஞ்சுக்கிட்டு இது எல்லாத்துக்கும் ரிட்டாலியேட் பண்ண போறாங்க. ட்ரேடு வார் அமெரிக்கா ஃபுல் ஃபிளஜ்டா எல்லா நாடுகள் மேல போடும்போது அமெரிக்காவுக்கு சீனா ரிட்டாலியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சீனா இந்த சென்ஸ் சீனா மக்கள் ரிட்டாலியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே போல ட்ரம்ப் அவர்களோட சாங்ஷனுக்கு எதிர்த்து பிரிக்ஸ் மக்கள், நாடுகளோட அரசாங்கம் இல்லை, பிரிக்ஸ் மக்கள் என்ன முடிவுகள் எடுக்க போறாங்க, சாதகமா போவாங்களா இல்லை போற கையில் எடுப்பாங்களா, அந்த ட்ரேடு வார கையில் எடுப்பாங்களா, பார்த்துக்கலாம் நீ வாங்கலைன்னா பரவாயில்ல நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிறத கையில் எடுப்பாங்களா, இல்லை எப்படி ஐயா சரிங்கயா நீங்க சொன்னா கேட்டுக்கிறோம்யா அப்படிங்கிறதோட போயிடுவாங்க. என்ன நடக்கும் தெரியல, பொறுத்து வந்து பார்த்துக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துட்டோம். இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை. அடுத்த போய் அவங்க சந்திக்கிறா. ஸ்டே சேஃப். பை.